அர்த்தம் சொல்லும் ஆண்டவர். அதற்கு யோசேப்பு, சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்குரியதல்லவா, அவைகளை என்னிடத்தில் சொல்லுங்கள் என்றான். ஆதியாகமம் 40:8. அர்த்தம் சொல்லும் ஆண்டவர் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் கடவுள் தம்முடைய ஜனங்களிடத்தில் சொப்பனத்தின் மூலம் காரியங்களை வெளிப்படுத்தினார். இந்த திருமறை பகுதியில் பானபாத்திரக்காரரின் தலைவனும் சுயம்பாகிகளின் தலைவனுமாகிய இவ்விரண்டு பிரதானிகளும் சொப்பனம் கண்டு அதன் அர்த்தம் தெரியாமல் அதை யோசேப்பிடம் அறிவித்த போது உடனே யோசேப்பு சொல்லுகிறார், அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்குரியது என்று. ஒருவருடைய வாழ்வில் அர்த்தம் கொடுக்கும் எந்த காரியமானாலும் அது தேவனுக்குரியது அல்லது அது தேவனால் நடைபெறுவது என்று யோசேப்பு அறிந்திருந்தார். யோசேப்பு சொப்பனத்தின் அர்த்தத்தை விளக்கினார். யோசேப்பின் மூலம் அர்த்தம் சொல்லும் ஆண்டவராக கடவுள் இவ்விரண்டு பிரதானிகளின் வாழ்வில் செயல்பட்டார், அர்த்தம் கொடுக்க வந்தார். 2 ஆண்டுகள் சென்ற பின்பு பார்வோன் ராஜா ஒரு சொப்பனம் காண்கிறார். அந்த சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்ல யோசேப்பு கொண்டு வரப்படுகிறார். யோசேப்பு அந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை விளங்க பண்ணினார். ஒரு ராஜாவின், ஒரு நாட்டின் இக்கட்டான துன்பத்தின் சூழ்நிலையில் சொப்பனத்திற்கு அர்த்தம் கொடுக்க யோசேப்பு வந்ததைப் போல 2000 ஆண்டுகளுக்கு முன்பு மனித குலம் அடைந்த வீழ்ச்சியை மீட்டெடுக்கும்படியாய் மனிதகுலத்தின் வாழ்விற்கு அர்த்தம் கொடுக்க இயேசு இந்த உலகத்தில் வந்ததை அறிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, அர்த்தமுள்ள வாழ்வாக மாற்றினார் நம்முடைய வாழ்வை. ஆண்டவர் யோசேப்போடு இருந்தார். அவருடைய வாழ்வை அர்த்தமுள்ள வாழ்வாக மாற்றினார். இயேசுவும் இந்த உலகத்தில் அர்த்தமுள்ள வாழ்வையே நமக்கு மாதிரியாக வாழ்ந்து காண்பித்திருக்கிறதோடு மாத்திரமல்ல, கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பின்பு அவருடைய அர்த்தமுள்ள வாழ்வு, அர்த்தமுள்ள வார்த்தைகள் நமக்கு அருமையாய் திருமறையாய் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தைகளை நம் வாழ்வில் கடைபிடிக்க முயற்சி செய்யும் பொழுது நம்முடைய வாழ்வும் அர்த்தமுள்ள வாழ்வாக மாற கடவுள் நமக்கு உதவி செய்வார் என்பதை மறந்து போக வேண்டாம். அந்த இயேசுவின் திருக்கரத்தில் நம்முடைய இருதயத்தை ஒப்பு கொடுப்போம். அவருக்காக எழும்பி பிரகாசிக்க அழைக்கப்பட்டிருக்கிற அழைப்பை அறிந்து அவருடைய வழிகளிலே நம்மை நடக்க ஒப்பு கொடுப்போம். சாதிக்க பிறந்தவர்கள் நீங்களும் நானும் என்பதை மறந்து போக வேண்டாம். அவருடைய வழிகளிலே தொடர்ந்து பயணிக்க ஒப்பு கொடுப்போம்.